என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் நிறைய பதவிகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான பதவி. எல்லாம் இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். கூடுதல் பொறுப்பு சார். இப்போ ஆல்ரெடி நீங்கள் அடிஷனல் டிஐடி டிஜிபி எல்லாம் ரோல் இருக்கீங்க. இப்போ நியூ சிஓபி சென்னை வாட் எவர் இட் இஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சேம் டு யூ. பட் என்னன்னா எல்என்ஓ வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போஷன் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க? வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ்? யூ வாண்ட் மீ டு பி ஸ்பெசிஃபிக்னா, அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது? பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா? எப்பவுமே இது காலகாலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், தட்டிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த இப்போ அதிகமாகிருச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ வந்து 2022, 2023 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை. அதை பண்ணுவோம். பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே இன்டெலிஜென்ஸ் வந்து அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை. அது எனக்கு தெரியல, அதை நான் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் கமிஷனர் பொறுப்பேற்று இருக்கிறேன், பார்க்குறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலன்னா எடுக்காத அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஒன் பை ஒன் எடுப்போம், அதையும் எடுப்போம். அதான் முதல்ல சொல்லிட்டேன். புறநகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் இருந்துச்சு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சென்னையில இந்த நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் வந்திருக்குது. இதை ஒடுக்கத்திற்கும் ரவுடிகளை ஒழிக்கிறதுக்கும் இந்த நடவடிக்கை முதல்ல ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன் நான். என்னது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலையும் சரி, குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் முன்னுரிமை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம், அதை களையக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் ஆல்ரெடி வந்து நார்த் அடிஷனல் கமிஷனர் இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர்ஸ் டீம் ஒன்று வச்சுருந்தீங்க. கேங்ஸ்டர் டீம் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் ரிவைவ் பண்ணுமோ பண்ணுவோம். இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த போதைப் பொருள் புழக்கம் வந்து அதிகரிச்சு அப்படின்ற மாதிரி தடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் திட்டங்கள் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆவடியில் இருந்திருக்கீங்க. தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ரெகுலர் போலீசிங், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும். போலீஸ் அதிகாரிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸுமாங்க. அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. இப்போ தான் வந்து நான் பொறுப்பு ஏற்றிருக்கிறதுனால இதுக்கு மேலே தான் சார் இதை சொன்னேங்க. அப்போ நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் தெரியுது. நல்லா 3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன், 4வது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும், அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும், ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? இதுதான் ப்ரியாரிட்டி. போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய. நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன். போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி செய்வோம். என்கவுண்டர்ன்றதுலாம் அப்படி ஒரு இதே கிடையாது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரியா? ஓகே, ரைட்டுங்க. அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிற அரசுக்கு கண்டிப்பாக, அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.